பழமையான ஒரு தமிழ் கிராமத்தில் அடையா பிராமணர் வாழ்ந்தார். ஏழ்மை இருந்தாலும் மனம் தூய்மையா இருந்தது. அவரின் ஆசை அனைவருக்கும் உணவு அளிக்க வேண்டும். என் கையில் சுவை இருந்தால் யாரும். இரவு நேரம் கோவிலில் அவர் கண்ணீர் சிந்தினார். பசியால் தவிக்கும் மக்களை நினைத்து வேண்டினார். எனக்கு செல்வம் வேண்டாம், சுவை மட்டும் தரும் வரம் தாரும். உன்னால் சமைக்க முடியாது இறைவா, இது என் சோதனையா? என் பக்தி உண்மை, உனக்கு அன்னதான வரம் தருகிறேன். சிவபெருமானின் கரம் உயர்ந்தது. தங்க ஒளி அவரது கைகளில் இறங்கியது. அந்த நொடி அவரது வாழ்க்கை மாறியது. நீ சமைப்பது அமுதமாகும். இது மனிதன் சமைத்ததா? இது அமுதம். அவரை அவமதித்தவர்களே மன்னிப்பு கேட்டனர். அவரின் சமையல் புகழ் நாடு முழுவதும் பரவியது. அவர் எப்போதும் பணிவுடன் இருந்தார். இது என் சுவை இல்லை, இறைவன் அருள். சூரிய அஸ்தமனத்தில் கோவிலை நோக்கி அவர் நின்றார். கண்ணீருடன் நன்றி கூறினார். அவரின் வாழ்க்கை அன்னதானத்தின் ஒளியாக மாறியது.